சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால், அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்றேன், புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரே வா, எந்தன் நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்தன் நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். நற்கருணையில் வீற்றிருந்து எமக்காய் அருள் பாலித்து எங்களுடைய தேவைகளை, நம்முடைய துன்ப துயரங்களை இன்பமாக மாற்ற நற்கருணை வடிவில் திருமுன் எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர், தோ என் அன்பு மகனே மகளே என்று சொல்லி நம் அனைவரையும் இந்த காலை ஆராதனை வழியாக அவரோடு சில மணி நேரம் நாம் செலவிடுவதற்காகவும் நற்கருணை ஆண்டவர் தன் இதய கதவை திறந்து நம்மை அழைக்கின்ற நேரம் இது. நாம் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் யாவற்றையும் நம் கண்ணீரோடு சுமந்து வந்திருக்கின்றோம். யாருண்டு எனக்கென்று ஏங்குகின்ற பொழுது நமக்கு நானொன்று என்று தேற்றக்கூடிய அன்பு தேவன், தோ என் அன்பு மகனே மகளே நம் திருமுன் எழுந்தருளி இருக்கிறார். வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று சொல்லி அன்பு இறைவன் இதோ நற்கருணை வழியாக அப்ப வடிவில் நம்மை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. நம்முடைய குடும்பங்களில் பல கஷ்டங்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களில் பல துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கண்ணீர் கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். யார் ஆறுதல் சொல்ல நமக்கு உண்டு என்று நாம் இயங்கக்கூடிய நேரத்தில்
இறைவன் நம்மோடு ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு மகனே, மகளே, இதோ ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் இன்று உம்மை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை தாய் திருவையோடு நாங்கள் கொண்டாடக்கூடிய நாள் இது. அப்பா, எங்களையே நாங்கள் இதோ உம்முடைய திருசன்னிதானத்தில் முழந்தால் படியிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு நிழலாய், எனக்கு உறவாய், என் வாழ்வின் எல்லாமாய் நீர் இருக்கக்கூடியவர் அப்பா. எத்தனையோ துன்பங்கள், துயரங்களை இந்த நாளில் சுமந்து வந்து உன் திருமுன் நான் சமர்ப்பிக்கின்றேன். அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே நிறைவேற்றி தருவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் அப்பா. எவ்வாறு நூற்றுவ தலைவனை பார்த்து உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, நீ சென்று வா என்று சொன்னீரோ, அதே போல அந்த வாக்கை எங்களுக்கும் நீ தந்தருள வேண்டும் என்று இதோ உன் திருத்தாள் பணிந்து வந்திருக்கிறோம் இறைவா. அப்பா, என் கணவர் குடிச்சிட்டு வந்து என்ன என் வீட்டில் நிம்மதி இல்லைப்பா. அப்போ என் பிள்ளைங்க அவர்களுக்கேற்ற வழி தவறிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்போ வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைப்பா என்று ஆண்டவரிடத்திலேயே நம் சுமந்து வந்திருக்கக்கூடிய கவலை, கண்ணீரை எடுத்து வைத்து ஜெபிப்போம். என் அன்பு மகனே, மகளே, நம்முடைய ஜெபங்களையும் நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய கண்ணீர், கவலையையும் கேட்பதற்காக ஏதோ இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன் என்று சொல்லி அவர் பேசுகின்ற பொழுது நாம் பதிலளிப்போம். அவருக்கு என்னுடைய வாழ்வுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் ஒரு அமைதி நிலவ வேண்டும், என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக மாற வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். வலுவூட்டும் தெய்வம் அவர்தான், வழிகாட்டும் தெய்வமும் அவர்தான். நமக்கு ஒரு பாதையாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக முதலில் விளங்கக்கூடியவர் இதோ இந்த அப்பர் வடிவிலேயே நம்மை சந்திக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் ஒருவரால் தான் மட்டும். அவரை தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய நமக்கு இறைவன் இந்த நாள் முழுவதும் அல்ல, இந்த வாரம் முழுவதும், நீ வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நல்ல ஒரு வாழ்க்கையை, இறைமகன் இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழக்கூடிய ஒரு உன்னதமான மனநிலையை தர வேண்டும் என்று சொல்லி நற்கருணை ஆதரை நோக்கி மன்றாடுவோம். வீட்டில் கடன் பிரச்சனை, கடன் பாரம், குடும்பங்கள் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டார்கள், நாங்கள் யாரிடம் பார்ப்போம்? உம்மை தேடி மட்டும்தான் இனி ஆறுதலை நாடி வந்திருக்கின்றோம். நீர் மட்டும்தான் எங்களுக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய நம்பிக்கையின் இறைவன் என்ற மனநிலையில் வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
உண்மையிலேயே நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை தொடுகிறார், நம்மோடு உரையாடுகிறார். நமக்கு அரணும் கோட்டையும் வழியும் வாழ்வுமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். இதோ நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற தேவைகள், எண்ணற்ற பாரங்கள், ஏக்கங்களை கேட்டு அதற்கு நிறைவான பதிலளிக்க இந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறார். நாம் சற்று நேரம் அமைதியாக அவரிடத்தில் எல்லாவற்றையும் சரணாகதியாக்கி ஜெபிப்போம். தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடி இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.